பொதுவாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கதைகளில் வரும் மாற்றத்தினை கண்டுக்கவே மாட்டார். அது இயக்குநர்களின் வேலை என விட்டுவிடுவார். ஆனால் தலைவர் ரஜினியே அடம் பிடித்து ஒரு பாடலை கேட்டு வாங்கிய ஆச்சரிய சம்பவமும் நடந்திருக்கிறது. தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் மனிதன். இப்படத்தில் முதலில் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் இந்த பாடல் இடம்பெறுவதாக இல்லை. அதாவது இந்த படத்தின் கதை எழுதிய பஞ்சு அருணாச்சலம் டைட்டில் வந்த அடுத்த சில நிமிடத்தில் வானத்தை பார்த்தேன் பாடல் வருகிறது. இதனால் ரசிகர்களுக்கு கடுப்பாகும். இதனால் டைட்டில் பாடலாக வரும் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற பாடல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். இதை கேள்விப்பட்ட இசையமைப்பாளர் சந்திரபோஸ் ஏவிஎம் சரவணனிடம் இந்த பாடல் மிகப்பெரிய ரீச் ஆகும், இந்த படத்தில் வரவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, படத்தின் கேசட்டிலாவது இந்த பாடலை சேர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். தான் இசையமைத்த பாடல்களிலேயே இது எனக்கு ஆத்ம திருப்தி அளித்தது, வெறும் பாடலுக்கு அதிக செலவு இருக்காது எனவும் கூறினாராம். இதனால் ஏவிஎம் சரவணனும் ஓகே சொல்லிவிட்டாராம். பாடல் ஒளிப்பதிவு முடிந்த பின்னர் எஸ்பி முத்துராமன் யூனிட்டில் இருந்தவர்கள் பாடலை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த நேரம் தற்செயலாக ஏவிஎம் பக்கம் வந்த தலைவர் ரஜினி அந்த அறைக்குள் நுழைந்தாராம். ஓடிக்கொண்டிருந்த பாடலை கேட்டு அசந்து விட்டாராம். இந்த பாடல் மனிதன் படத்தில் வருகிறதா என கேட்க சரவணன் இல்லை என்றாராம். ஆனால் தலைவர் ரஜினிக்கு அந்த பாடல் ரொம்ப பிடித்து விட்டதாம். என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு தெரியாது, மனிதன் மனிதன் பாடல் படத்தில் வந்தாக வேண்டும் என தலைவர் ரஜினி அடம் பிடித்திருக்கிறார். அவர் வைத்த கோரிக்கையை அடுத்து அந்த படத்தில் மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கிறது.